Girius, இது நம்ம ஃபேமிலி. தாமஸ் பிராங்கோ குறுக்கிட விரும்பினீங்க, அதோட கூடுதலாகவே இன்னும் ஆதாரம் இல்லாமல் தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கா? ஆதாரம் இன்னும் தேவைப்படுதா? இதுல ஒண்ணு மிஸ்டர் நவநீதன் பேசும்போது சொன்னாரு, அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல பார்த்துட்டாலே எந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்ன்றது. ஆனா இப்போ இந்த சந்தியாகோ மார்டினுடைய ஃபியூச்சர் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கி அவங்க ப்ரூடென்ஷியல் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்ததா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட் யாருக்கு கொடுத்தாங்கன்றது அதுக்கு பிறகு ட்ரஸ்ட்டை விசாரிச்சாதான் தெரியும். பட் இதுல நான் கொஞ்சம் இதுல இருந்து டைவர்ஸ் பண்ணி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இது யாரு கொடுத்தாங்க, எப்படி வாங்கினாங்கன்றதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது யார்? சிமெண்ட் கம்பெனி, ஸ்டீல் கம்பெனி, பிவிஆர் சினிமா, டயர் கம்பெனி, மெடிசின் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி, இவன் எல்லாம் போய் அங்க கொண்டு போய் பாண்டை கொடுத்துட்டு அதுக்குள்ள செலவை யார் மேல சுமத்துறாங்க? நம்ம மேல சுமத்துறாங்க, சாதாரண மக்கள் மேல சுமத்துறாங்க. சிமெண்ட் விலை கூடுது, ஸ்டீல் விலை கூடுது அப்படின்னு சொல்லி நம்ம மாநில அரசாங்கத்திட்ட கோவப்படுறோம். ஆனா உண்மையில இது எல்லாத்துக்கும் பின்னணி இந்த எலக்ட்ரல் பாண்டாக இருந்திருக்கிறதுன்றது இந்த புள்ளி வர வெளியே வந்த பிறகுதான் தெரியுது. அப்ப அந்த மாதிரி மக்களுடைய வயிற்றில் அடிச்சு இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்துட்டு இருக்காங்கன்றது இப்ப அந்த லிஸ்ட் வந்த பிறகு தெளிவாக தெரிகிறது. இந்த முழு லிஸ்ட் சொல்லுங்க. ஓகே, முடிச்சிருங்க தாமஸ். அதான் நான் திங்கட்கிழமை இந்த முழு தகவல் கிடைக்கும் போது இன்னும் நிறைய புள்ளி விவரங்கள் வரும், அதுக்கு பிறகு விவாதிக்கலாம். கையில ஆதாரம் இருக்கும், அப்ப இன்னும் விரிவா பேசலாம்ன்றீங்க இந்திரகுமார். ஆமா ஆமா. இந்த விவகாரத்துல பொதுவா மோடி அவர்கள் ட்விட்டர்ல பெயர் மாத்துறதுக்காக ரொம்ப பிரபலமாக அறியப்பட்டவர். தமிழ்நாட்டில் ஆராசா அவர்கள் மீது 2G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த குற்றத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய பேரே ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு தான் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டார். அதே போல பாண்டு தவறு இல்லை அப்படின்னு கருதக்கூடிய பிஜேபியினர் விரைவில் தங்களுடைய பெயர்களை இப்போ ஏற்கனவே சவுக்கிதார்னு வச்சாங்க, இப்போ மோடிக்கு பரிவார்னு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்களுடைய பேரோடு பாண்ட் மோடி, பாண்ட் அண்ணாமலை, பாண்டு வானதி சீனிவாசன் அப்படிலாம் பேர் மாத்திக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு அந்த பத்திரத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றதா பார்க்க முடியுது. அன்கான்ஸ்டிடியூஷனல் கிழித்து போட்டதை பிஜேபி காரர்கள் இன்றைக்கும் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக பணம் பெற்றது சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தேர்தல்களில் இவர்கள் இந்த பணத்தை வைத்து வேலை பார்த்தார்கள் என்பது குறித்தான விவரங்களை எல்லாம் பிஜேபி விசாரிக்கும் பொழுது தெளிவாக தெரிய வரும். இந்த பாண்டு விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக ரெய்டு நடத்துறாங்க, காசு வாங்குறாங்க அப்படின்றத பிஜேபி ஏத்துக்கிறதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. யார் எங்க போய் அடிக்கிறா, யாரு காசை கொண்டு போய் கொட்டுறான்றத மக்கள் தெளிவாக பார்த்து மத்தியில் ஆட்சி இல்லாத 5 கட்சிகள், 8 மாநிலங்களில் ஆட்சி, 174 எம்பிக்கள், 1245 எம்எல்ஏக்கள் கொண்ட இந்த 5 கட்சிகள் 5661 கோடி ரூபாய், டிஎம்சில இருந்து டிஎம்கே வரைக்கும் இந்த 5 கட்சியில் இருக்காங்க. 5661 கோடி ரூபாய் டொனேஷனாக வாங்க முடியும் என்றால் பாண்டு மூலம் 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி, 384 எம்பிக்கள், 1649 எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு கட்சி 400 கோடி கூட வாங்கியது. ஒரு நிமிஷம் 2 பேர் ஷேர் பண்ணிக்கங்க, எனக்கு டைம் இல்ல. ரெண்டு விஷயம் தான் சார். அன்னோன் சோர்ஸ்ல இருந்து இப்ப சோர்சஸ்க்கு மாறி இருக்குது. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இது லீகலைஸ் சேனலைஸ் பணமாக இருக்கிறது ஊழல்ன்ற வார்த்தையே கிடையாது. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஊழல்ன்ற வார்த்தை அப்படி பாஜக ஊழல் பண்ணிருக்கிறதுனா எலக்ட்ரல் பாண்ட் வாங்கின எல்லா கட்சிகளும் ஊழல் பண்ணிருக்கிறதா சம்மரி. 30 செகண்ட்ஸ் தான். இப்போ ஊழல் இல்லைன்ற டொரண்ட் ஃபார்மான ஒரு கம்பெனி சார் 5 வருடங்களுக்கு முன்னால மகாராஷ்டிரா தேவேந்திர பட்னவிஸ் 285 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வெய்வர் கொடுக்கிறாரு. 2019 இருந்து 2024 வரைக்கும் 190 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்களை சொல்லியிருக்காரு. அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகப்பெரிய ஊழலை சட்டப்பூர்வமாக செய்துவிட்டு மோடி பிரதமர் பதவி நீடிக்க தகுதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.